மக்களே, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் எவர் அப்படின்னு கூட சொல்லாங்க பார்வதி அண்ட் கமருதீன். பிக் பாஸில் நேற்று கார் டாஸ்க் நடந்துச்சுங்க. அதில் சொல்லப்போனால் உள்ளே வந்ததுலேருந்தே இவங்க 2 பேர் மட்டும் வாய் தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கங்க. வாய்ப்பேச்சு அதிகமாகி பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டாங்க. சாண்ட்ராவுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகி ஒரு பெரிய எமர்ஜென்சி ஆகிப்போச்சு. இவ்வளவும் பண்ணிட்டு மெடிக்கல் டீம் எல்லாம் வெளியே தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது பார்க்குற நம்மளுக்கெல்லாம் என்னடா மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா திவ்யாவோட கையும் உடஞ்சிருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் திவ்யா ஆன ருத்ரதாண்டவம் இருக்கு. பார்வதியும் சும்மா விழுன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. பிக் பாஸில் வனிதா அவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்பாங்க. ஆனால் வனிதா அவர்களை விட இவங்க 100 மடங்கு அதிகங்க. பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேர்த்தோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் செட்டு தான். இவங்களுக்கு பேர் ஓகே தான், ஆனால் மற்றவங்களுக்கு தான் இவங்களால ரொம்ப பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சாண்ட்ராவுக்காக இறங்கின இந்த பாய்ஸ் சீரீஸாகவே பாராட்ட வேண்டியவங்க தான். அதே மாதிரி வெளுத்து வாங்கின திவ்யாவையும் நம்ம பாராட்ட மறந்துடக்கூடாது. வீக்கெண்டு வந்தாச்சு, விஜய் சேதுபதி வருவாப்பில். சீரியஸான விஷயத்தெல்லாம் ரொம்ப சப்பையாக்கிடுவாப்பில், சப்பையான விஷயத்தையெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆக்குவாப்பில். இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு சரியான முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இங்கே பிக் பாஸ் பார்க்குறதையே தவிர்த்துருவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும்.